என்ன பண்ணாலும் சரி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நேருக்கு நேர் மோதும் சேது மற்றும் தமிழ்ச்செல்வி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சேது வந்துட்டு எனக்கு அகைன்ஸ்டா வேற கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி நீ பிரச்சாரம் பண்றதை விட எனக்கு அகைன்ஸ்டா நின்னு நீ ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க, நம்மள தானே கூப்பிட்டாங்க தானே எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு, நம்ம தான் வேணாம்னு சொன்னோம், இப்ப சரின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க இல்லையா, அந்த லட்சுமி மேடம் போன் பண்ணி நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் ஓகே காலையில வந்துரு வந்து கூட்டிட்டு போய் நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்துட்டு இதெல்லாம் சரியா வருமா, மாப்பிள்ளைக்கு எதிராக நீ நின்னா எத்தனை பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. வந்தா வரட்டும், நான் வந்து இதுக்காகலாம் இது பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே போயிட்டு வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்றாங்க. அதெல்லாம் டிவியில போட்டோ எடுத்து வீடியோ பண்ணி போடுறாங்க. இதை வந்து சாவித்திரி பார்த்துட்டு ஓடி போய் சேது கிட்ட சொல்றாங்க, சேது தமிழ்ச்செல்வி உனக்கு எதிராக வந்து எலெக்ஷன்ல நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சேது கெஸ் பண்ணிடுறாரு, நான் இப்படி சொன்னேன் இல்லையா, அதனாலதான் இவ வேணும்னே இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போய் சொல்றாரு, நீ என்ன பண்ணாலும் என்ன ஜெயிக்க முடியாது, நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் தமிழ்ச்செல்வி எந்த பதிலும் சொல்லல. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து அந்த லட்சுமி மேடம் எல்லாம் வந்துட்டு பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ இவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க, இவங்க ஒரு பொண்ணு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்து இவ்வளவு தூரம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்றாங்க. இங்க சேது வந்துட்டு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாரு. எல்லாம் முடிச்சு எலெக்ஷனும் முடிஞ்சிருது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதல் சுற்றுல சேது 5000 ஓட்டு முன்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு முன்னாடி சுற்றப்போ வந்துட்டு 11வது சுற்றுல தமிழ்ச்செல்வி வந்து 11,000 ஓட்டு முன்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கடைசியில தமிழ்ச்செல்வி ஜெயிப்பாங்களா சேது ஜெயிப்பாங்களா, ஒருவேளை தமிழ்ச்செல்வி ஜெயிச்சாங்க அப்படின்னா சேது வந்துட்டு நீ ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி தான் ஜெயிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாரு. தமிழ்ச்செல்வி ஜெயிச்சாங்கன்னா அப்படி சொல்லுவாரு. ஆனா அவர் ஜெயிச்சாரு அப்படின்னா என்னை எதிர்த்து நீ நின்னல, நான் தான் ஜெயிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே வன்மம் வச்சுதான் பேசுவாரு. ஸோ என்ன நடந்தாலும் சேது கண்டிப்பா கோவப்பட போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்க ஃபேமிலிக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.